ஒரு 80 வயது மதிக்கத்தக்க பெரியவர் நெஞ்சு வலி என்று மருத்துவமனைக்கு சென்றபோது மருத்துவர் அவருக்கு பைபாஸ் சர்ஜரி செய்ய வேண்டும் என்றார். அதற்கு ஏற்றாற்போல் அந்த பெரியவரும் சிகிச்சைக்கான முன்தொகையை செலுத்தி சிகிச்சையை வெற்றிகரமாக பெற்றுக்கொண்டார். பின் ஒரு வாரத்தில் அவரை டிஸ்சார்ஜ் செய்யும்போது முழு தொகைக்கான ரசீதை தந்தனர். அப்போது அதை பார்த்ததும் அந்த பெரியவருக்கு கண்ணீரை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதை கண்ட மருத்துவர், ஐயா, நீங்கள் வேறெங்கு சென்றிருந்தாலும் இதே அளவிற்கு தான் தொகை இருந்திருக்கும் என்றார். முடிந்தவரை தொகையிலிருந்து சிறிதளவு குறைக்க பார்க்கிறேன் என்றார். உடனே அதற்கு பெரியவர், என் கண்ணீர் நீங்கள் விதித்த தொகைக்கானதல்ல, மாறாக இன்னும் 1,00,000 அதிகமாக சொல்லியிருந்தாலும் என்னால் அதை தாங்க முடியும் என்றார். பின் எதனால் வருத்தம் என்று மருத்துவரும் கேட்க அதற்கு பெரியவர் கூறியது, கிட்டத்தட்ட 80 வருடங்களாக அந்த இறைவன் தன் இதயத்தை என்னிடம் தந்து அதனை நிற்க விடாமல் காப்பாற்றி கொண்டு வருகிறார். அதற்காக என்னாலும் ₹1 கூட கேட்டதில்லை. ஆனால் இன்று அதே இதயத்தை உங்களிடம் கொண்டு வந்தால் சுமார் 4 மணி நேர சிகிச்சைக்கு 4,00,000 என்ற தொகையை கட்டச் சொன்னீர்கள். சில கிலோமீட்டர்கள் ஓடிய வண்டியின் டயர்கள் கூட தேய்ந்துவிடும். ஆனால் பல 1000 கிலோமீட்டர்கள் தொலைவு நடந்த பாதங்களை தேய்ந்து விடாமல் பார்த்து கொள்கிறார். நம் வீட்டில் தண்ணீர் டேங்குகளில் துளைப்பட்டால் நீர் அனைத்தும் கசிந்துவிடும். ஆனால் நம் உடம்பில் கிட்டத்தட்ட 70% தண்ணீர் இருந்தும் அதை எந்நாளும் கசிய விடாமல் பார்த்து கொள்கிறார். சில மோட்டார் உதவியுடன் ஓடும் பம்பு செட்டுகள் கூட ஒரு நாள் நின்று விடுகிறது. ஆனால் அதேபோல் எந்த மோட்டாரும் இன்றி எந்நாளும் நம் உடலில் இரத்தமானது நிரந்தரம் தன் ஓட்டத்தை மேற்கொள்கிறது. மிக அதிக விலையுடைய கேமராக்கள் பதிவு செய்ய முடியாததை கூட நம் கண்கள் காண்கின்றன. எந்த உபகரணமும் மின்சாரம் இல்லாமல் வேலை செய்வதில்லை. ஆனால் அப்படி எதுவும் இல்லாமல் நம் இதயம் இடைவிடாமல் துடித்து கொண்டிருக்கிறது. இதில் அதிசயம் என்னவென்றால், ரூபாய் செலவில்லாமல் இவ்வனைத்தும் நமக்கு இலவசமாக கொடுத்திருக்கிறார் அந்த பரம்பொருளான நம் இறைவன். யோசித்து பாருங்கள், நாம் ஒரு நாளாவது மனதார நம் நன்றியை செலுத்தி இருப்போமா? ஆனால் அதற்கு மாறாக, நீ என்ன தந்தாய் எனக்காக என்று கேள்வி எழுப்புவோம். பைபாஸ் செய்தவருக்கு நாம் நன்றியை செலுத்தும் நாம் அனுதினமும் நம்மை பாஸ் செய்து கொண்டிருப்பவருக்கு எந்நாளும் நன்றியை சொல்லி இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட பரமாத்மாவின் மதிப்பறிந்து மெய்யுணர்ந்து அவர் என்ன தருகிறார் என்ற கேள்வியை விடுத்து இந்த அற்புதமான வாழ்வை அளித்ததற்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்று எண்ணிக்கொண்டு தந்த அனைத்திற்கும் நித்தியமும் நம் நன்றியை செலுத்திக் கொண்டே இருப்போம். அனைத்திற்கும் நன்றி இறைவா.